Welcome students. Today we discuss combination of resistors. So previous section la what is resistors and what is resistance in பார்த்தோம். So resistance is an electrical property of the resistors. What is resistance na? To restrict the flow of electrons in the conductors. It's okay. So நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸை பற்றி டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய எஸ்ஐ யூனிட் சிம்பிள் வந்து நம்ம ஆர்னு போடுவோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி ஒரு கிவன் கண்டக்டர்ஸில் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஓம்ஸ் லாக்கான ஃபார்முலாவும் படிச்சிருக்கோம். வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். இட்ஸ் ஓகே. இப்போ த காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். சீரியஸ் காம்பினேஷனில் ஒரு குரூப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணும்போது வாட் இஸ் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அதோடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்மளோட அல்டிமேட் என்ன அப்படின்னா சீரியஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணும்போது அதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதே இது பேரல் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணும்போதும் அதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ எப்படி இருக்குது. ஸோ அப்போ எந்த சிச்சுவேஷனில் நம்ம சீரியஸ் காம்பினேஷனை கனெக்ட் பண்ணணும், எந்த சிச்சுவேஷனில் பேரல் காம்பினேஷனை கனெக்ட் பண்ணணும் நமக்கு தெரியணும் இல்லையா. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பினேஷன் எல்லாமே பேரல் காம்பினேஷன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வயரிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பேரல் காம்பினேஷனில் தான் கனெக்ட் பண்ணுறோம். இட்ஸ் ஓகே. இந்த பேசிக் தாட்டோட resistors are connected in series combination. இதை நான் ரீட் பண்ணுறேன். A number of resistors are said to be connected in series if they are joined end to end and the same. The current flow through each of them when a potential difference is applied across this combination. It's okay. ஸோ இதை வச்சு நம்ம டெரிவேஷன்ஸ் பார்ட் பார்ப்போம். So resistors in series. So resistors in series. In series combination. What is the effective combinations, effective resistance of this combination என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. So let us consider the three resistors R1, R2, R3 is connected with battery. So then நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா R1, R2, R3. So okay. If the battery is on, the current flowing through the resistors. So நம்ம series combinationல the current flowing through the each resistors should be same. So current எப்படி இருக்கும் அப்படின்னா should be same for all the resistors in series combinationல இருக்கும்போது. ஸோ இப்போ எது நமக்கு மாறும், நமக்கு R1, R2, R3 ஓட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் அதை V1, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி R2 வந்து V2, R3 வந்து V3ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் V. ஸோ இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 plus V3. It's okay. So already we know the formula in Ohm's law. So V is equal to I into R. It's okay. So இப்போ இதில் எது மாறல அப்படின்னா the given circuitல current should be same through the each resistors. ஸோ இப்போ நமக்கு எது மாறுது அப்படின்னா the potential difference across the each resistors V1 is equal to current same தான் I into R1. அப்போ V2 is equal to I into R2 and V3 is equal to I into R3. It's okay. இந்த V1, V2 and V3 ஓட வேல்யூவை substitute in equation number 1. ஸோ அதே மாதிரி Vங்கிறது என்ன அப்படின்னா that is a total voltage, இதில் பாஸ் ஆகக்கூடிய total current and total resistance. It's okay. ஸோ அப்போ நான் Vயோட வேல்யூக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா I into R suffix S. The R suffix S stands for the resistors are series combination is equal to
ஸோ I into R1 ப்ளஸ் I into R2 ப்ளஸ் I into R3. இந்த கிவன் காம்பினேஷனில் நம்ம எதை காமனாக எடுத்துடலாம் அப்படின்னா ஐயோட வேல்யூவை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா the equation can be rearranged R1 plus R2 plus R3. ஸோ இதில் கரண்ட் கேன்சல் ஆயிரும். அப்போ டு ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் காம்பினேஷன் RS is equal to R1 plus R2 plus R3. If they have n number of resistance are connected in series combination, the effective resistance of this combination is equal to the sum of individual resistance. ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தாலும் நமக்கு என்ன தெரியுதுன்னா இதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் போயிட்டு நமக்கு ஒரு 120 ஓம்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே வந்து 120 ஓம்ஸ் இருக்காது. ஸோ அங்கே நமக்கு மேபி ஒரு 40 ஓம்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு 30 ஓம்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு 50 ஓம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் டோட்டலாக நமக்கு என்ன எவ்வளோ கிடச்சிரும்? 120 ஓம் கிடச்சிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த குரூப் ஆஃப் ரெசிஸ்டரை சீரியஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணும்போது the effective resistance is very high comparing to of these individual resistors. It's okay. ஸோ அப்போ ரெசிஸ்டர் இன் சீரியஸ் காம்பினேஷனில் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது current flowing through the each resistor should be same, but across the each resistor the potential difference should be vary. I mean total effective resistance of this combination is higher than the individual resistors. இதை 1 or 2 டைம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ரப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்ட் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் காம்பினேஷன் இல்லையா? ஸோ இப்போ சீரியஸ் காம்பினேஷனில் RS is equal to R1 plus R2 plus R3. ஸோ இப்போ இந்த வேர்டிங்ஸ் பாருங்கள். த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் is equal to sum of the individual resistance and is greater than any individual resistance. R1, R2, R3 ஓட RS ஓட value is very 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 greater. So greater resistance. So okay, if maybe நம்ம யூஸ் பண்ணக்கூடிய each value of resistance சேமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சேம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் what is the effective resistance ன்னு பாருங்கள், n times of R. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1, R2 and R3 they have n number of resistors. ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் அதை காமனாக Rன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னால் R+, they have n number of resistance-னால் அதோடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RS is equal to n times of R. ஸோ நிறைய இடங்களில் ப்ராப்ளம்ஸில் இது நமக்கு தேவைப்படும். RS is equal to number of resistors into resistance of the each resistors. It's okay. So next one, parallel combination. So parallel combination, resistance are connected in parallel. If one end of the each resistance is connected to one point and other end is connected to another point, so that the potential difference across the each resistor is same. So இந்த ஐடியாவோட நம்ம ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல்குள்ளே போகிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஸ்கஷன்ஸ் தான். ஸோ இருந்தாலும் சில மைன்யூட்டான விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகணும் இல்லையா? ஸோ ஓகே. ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். பேரலல்னால் எப்படி நம்ம வரைவோம்? ஸோ இந்த மாதிரி வரைவோம் இல்லையா? ஓகே. ஸோ இந்த எண்டை வந்து நம்ம காமனாக ஏன்னு கூட எடுத்துக்கலாம், இந்த எண்டை வந்து காமனாக பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய டோட்டல் எண்டு ஏ எண்டு வந்து பாசிட்டிவ் டெர்மினலையும் பி எண்டு வந்து நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். ஸோ அப்போ த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி ஈச் ரெசிஸ்டர்ஸ், அதாவது R1, R2, R3 எல்லாமே வந்து சேம், பொட்டன்ஷியல் ஷுட் பி சேம். ஸோ இப்போ அக்ராஸ் தி ஈச் ரெசிஸ்டர்ஸ் எது சேமாக இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் வந்து சேம். அப்போ கண்டிப்பாக R1, R2, R3யோட வேல்யூ மாறிச்சுன்னா என்ன மாறணும்?
அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு மாறணும் இல்லையா. ஸோ கரண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா I1 I2 I3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டு ஃபைண்ட் த டோட்டல் கரண்ட்னா I is equal to I1 plus I2 plus I3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா I is equal to V by R. ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல்னால R suffix P. ஸோ I1 இருந்தால் V divided by R1. ஸோ அதுமாதிரி I2 இருந்தால் V2 divided by R2. ஸோ இதுமாதிரி I3னா V2 divided by R3. ஸோ நான் ஜஸ்ட் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன். V divided by R suffix P is equal to V divided by R1 plus V divided by R2 plus V divided by R3. ஸோ இதில் காமனாக V எடுத்தோம் அப்படின்னா the potential should be cancel. ஸோ the effective resistance 1 suffix Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ in வேர்டிங்ஸில் சொல்லணும் அப்படின்னா the effective resistance, the reciprocal of the effective resistance is equal to sum of the individual resistors. Sum of the reciprocal of the individual resistors. ஸோ இப்போ பேரல் காம்பினேஷனில் ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணணும், குறைக்கணும். இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகணும், ஸ்மாலராக ஆகணும் அப்படின்னா நம்ம அதை பேரல் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பேசிக் தாட்டோட 1 or 2 times நல்லா பார்த்துக்கோங்க. பொட்டன்ஷியல் சேம், பட் கரண்ட் பாசிங் த்ரூ த ஈச் ரெசிஸ்டர் ஷுட் பி வெரி இன் பேரல் காம்பினேஷன். அதே மாதிரி த எஃபெக்டிவ் காம்பினேஷன், த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஸ்மாலர் தென் தி ஆல் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த தாட்டோட பேரல் காம்பினேஷன்னா அதோடைய ஃபார்முலா பாருங்கள். 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. The number of resistance are connected in parallel. The reciprocal of these equivalent or resultant resistance is equal to sum of the reciprocal of all the individual resistance, and the effective resistance is smaller than the any individual resistance. It's okay. இப்போ அதே மாதிரி இஃப் நம்ம எடுக்கக்கூடிய R1 R2 எல்லாமே சேம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 by Rp is equal to 1 by R plus 1 by R plus 1 by R. ஸோ இப்போ நமக்கு காமனாக என்ன வரும் அப்படின்னா 1 suffix Rp is equal to R by 3ன்னு வரும், இல்லை R by 2ன்னு வரும். ஸோ இப்போ டு ஃபைண்ட் R suffix P, நான் 2 ரெசிஸ்டன்ஸுக்கு எடுத்தேன் அப்படின்னா R suffix P is equal to R by 2. But they have n number of resistance-na the effective combination is n by R. So R suffix P is equal to n divided by R. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்து அது பேரலல் காம்பினேஷனாக இருந்தால் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்க்கு அதோடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸுங்கிறது n divided by R. R suffix P is equal to R by n. இங்கே R by 2 தானே போட்டிருக்கோம் இல்லையா? சரி, R by 2னா R by n. ஸ்லைட்லி கன்ஃபியூஸ்ட். ஓகே, R by n. ஓகே. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சம் பார்க்கலாம். சீரியஸ்க்கும் பார்க்கலாம், பேரலுக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சீரியஸ் காம்பினேஷனுக்கு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் R1 R2 R3 is connected with the battery. The value of the battery is 10 volt. So resistance R1 R2 R3. So R1 is equal to 5 ohm, R2 is equal to 3 ohm, R3 is equal to 2 ohm. What is this? Effective resistance. So RS கேட்டிருக்காங்க. அதே மாதிரி what is the current flowing through the conductors? I கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ RS is equal to, the resistance are connected in series combinationனாலே R1 plus R2 plus R3 is equal to, எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வந்துடும்? 5 plus 3 plus 2 is equal to 10 ohmனு வந்துடும் இல்லையா? is equal to 10 ohm.
அதே மாதிரி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர்ஸ்க்கு வந்து V டிவைடட் பை RS. ஸோ வியோட வேல்யூ நமக்கு 10 வோல்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ 10 டிவைடட் பை 10. ஸோ இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர். இதே மாதிரி பொட்டன்ஷியல் அக்ராஸ் தி ஈச் ரெசிஸ்டர்ஸ்ன்னு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஓம்ஸ் லா படி V1 இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R1, V2 இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R2, ஸோ V3 இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R3. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் கரண்ட்டோட வேல்யூ 1 ஆம்பியர். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை பொறுத்து வோல்டேஜ் கிடைக்கும் இல்லையா. அப்போ V1 சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம் 5 வோல்ட், V2 எவ்வளவு 3 வோல்ட், V3 எவ்வளவு 2 வோல்ட். ஓகே, இது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி ஈச் ரெசிஸ்டர்ஸ் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி இதை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சம் தான். How many 176 ohm resistance are connected in parallel is required to carry 5 ampere in 220 volt line? அதாவது என்னென்னா, some n number of resistors எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு parallel காம்பினேஷனில் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 176 ஓமா. அப்போ இதே மாதிரி எத்தனை ரெசிஸ்டன்ஸ், ஹவு மெனி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 176 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel டு ரெக்வயர் த கரண்ட். ஸோ இதில் நான் பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன். இந்த பேட்டரியோட வேல்யூ கொடுத்தாச்சு 220 வோல்ட்டாம், 220 வோல்ட். ஸோ இதில் பாஸ் ஆகக்கூடிய மொத்த கரண்ட், டோட்டல் கரண்ட் வந்து 5 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டு ஃபைண்ட் த n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இதே மாதிரி 176 எத்தனை பேரல் காம்பினேஷன் போட்டால் இதில் 5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட்டும் 220 வோல்ட் வோல்டேஜில் பாஸ் ஆக முடியும்னு கேட்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, R இஸ் ஈக்குவல் டு V/I. V கொடுத்தாச்சு 220 வோல்ட், கரண்ட் 5 ஆம்பியர். டிவைட் பண்ணிங்கன்னா R suffix P, that is the effective resistance. R suffix P is equal to 44 ohm. இந்த சர்க்கிட்டோடைய மொத்த ரெசிஸ்டன்ஸ் தான் R suffix P, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா படித்தோம், R suffix P is equal to R divided by Nன்னு பார்த்தோமா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த R கேட்டிருக்காங்க. இந்த ஆரை புக்கில் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஸ்மால் ஆர்னு வச்சுருக்காங்க. ஈச் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸை வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு n தானே வேணும், அப்போ அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு R டிவைடட் பை R suffix P. ஆரோட வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் நம்ம 176 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 44. அப்போ என்னோட வேல்யூ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக 4ன்னு கிடச்சிட்டு. இது ரெண்டையும் கட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 4. ஸோ இப்போ n இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது நம்ம 176 ஃபார்மை 4 ரெசிஸ்டன்ஸ், 176 இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த். இந்த 1 2 3 4ங்க ரெசிஸ்டன்ஸில் ஃபுல்லாக எதை போடுறோம் அப்படின்னா 176 போட்டால் இதில் பாஸ் ஆகக்கூடிய மொத்த கரண்ட் வந்து 5 ஆம்பியர். எவ்வளோ வோல்டேஜுக்குன்னா 220 வோல்ட்டுக்கு 5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் இது. ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ 1 or 2 டைம்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது a combination of resistors in series and parallel combination. Okay students, hope you enjoy the video. Thank you.